உண்மையிலேயே திமுக காரர்களுக்கு வெக்கமான சூடு சொரண அப்படிங்கிறது இருக்கிறது உண்மை அப்படின்னா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது கிரிமினல் டிஃபமேஷன் வழக்கு அப்படிங்கிறத திமுகவுடைய வழக்கறிஞர் விங்கு தொடுத்தே ஆகணும். அப்படி ஒரு அவதூற திமுகவிற்கு எதிராக அள்ளி வீசி இருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல காவல்துறையை பயன்படுத்தி 41 பேரை கொன்னு குமிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. அது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். ஏன்னா கரூர்ல 41 பேர் செத்ததை அரசியல் ஆக்குறத எந்த கட்சிகளும் விட்ட மாதிரி தெரியல. குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததிலிருந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை ஏன் மேல பழைய தூக்கி போட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு படி மேல போய் ஸ்டாலின் தான் தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு அந்த 41 பேரையும் கொன்னாருங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேல குற்றச்சாட்டு வைக்க தாண்டி ஒரு ஸ்டேட்டுடைய போலீஸ் மேல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலிகேஷன். இதை மட்டும் வேற யாராவது ஒரு சராசரி நபரோ இல்ல ஆளுங்கட்சியில் இல்லாத ஒரு மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபரோ பேசியிருந்தா இந்நேரம் கைதாகி கண்டிப்பாக கழிதுன்னு இருப்பாங்க. ஆனா பேசினது ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறதுனால இந்த காவல்துறை மேலேயே களங்கம் ஏற்படுத்தும் விதமாக ஆதவ் அர்ஜுனா பேசினதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். விஜய் அவர்கள் மதியானம் 12 மணிக்கு கரூருக்கு வருவார் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புல இருந்து தொடர்ந்து விளம்பரம் அப்படிங்கிறது செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தது. கரூர்ல காலையில 7 மணிக்கெல்லாம் மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் கூடிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சொன்னது 12 மணிக்கு. ஆனால் அவர் சென்னையிலிருந்து கிளம்பும் போதே காலையில் மணி 9. அவர் நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கரூர் சேர்றதுக்கு மணி கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் நாமக்கல்ல இருந்து கரூர் வர்ற வழியிலேயே ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்த விஜய் அவர்கள் கேரவேனுக்குள்ள போயிட்டாரு. விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் கூடி இருந்துச்சு. விஜய் முகத்தை காட்டலைங்கிறதுனால விஜய் அவர்களை எப்படியாவது தரணும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெருந்திரளாக ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கூடவே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கரூர்ல காலையில 7 மணில இருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம யூரின் கூட போகாம மக்கள் மிகப்பெரிய அளவுல கூடியிருந்தாங்க. விஜய் அவர்களுடைய வாகனம் வரும்போதே கரூருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கிரௌடோட தான் வந்தது. கரூர்ல தேங்கி நிற்கக்கூடிய அந்த ஸ்டேபிள் கிரௌடுல விஜய் கூட வந்த அந்த மூவிங் கிரௌடு மோதி தான் மிகப்பெரிய அளவுல ஸ்டாம்பேட் நடந்ததுக்கு முக்கிய காரணம் என்று நிறைய அரசியல் விமர்சகர்கள், திறனாய்வாளர்கள், ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் நைட்டோட நைட்டா சார்ட்டர்ட் ஃபிளைட்டை பிடிச்சு கரூர்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவோடு இரவாக கிளம்பி பனையூருக்கு போயிட்டாரு. விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்ற வழியில பத்திரிகையாளர்கள் வழிமறிச்சு, சார் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் செத்துட்டாங்க சார் அப்படின்ற கேள்வியை எழுப்பினப்போ காதுல வாங்காத மாதிரி விஜய் அவர்கள் விறுவிறுன்னு கிளம்பி ஃபிளைட்டை பிடிச்சு இரவோடு இரவாக அவர் வீட்டுக்கு கிளம்பி போனதை மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு உள்ள நுழையும் போதே காவல்துறை விஜய் அவர்களை எச்சரித்ததாக சொல்லப்படுது. இது கேஷுவாலிட்டியை நோக்கி போயிடும், நீங்க தயவு செஞ்சு கரூர் பிரச்சாரத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு. ஆனா ஆளுகிற அரசாங்கம் நமக்கு எதிராக காவல்துறையை வச்சு அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தரப்புல அது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு விஜய் அவர்கள் சொன்ன இடத்துல வண்டியை நிறுத்தாம கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு போய் கேமரா ஆங்கிள்லாம் கரெக்டா இருக்கணும், ட்ரோன் காட்சிகள்லாம் வைக்கும் போது சென்டர்ல அந்த பிரச்சார வாகனம் நிக்கணும், சுத்தி மக்கள் கூட்டம் நிக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்பு ரொம்ப அஜாக்கிரதையோடு சுயநலத்தோடு நடந்து கொண்டதும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. இதுல திமுக மேல தப்பே இல்லையா அப்படின்னு கேட்டா திமுக மேலையும் தப்பு இருக்கு. இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா முதல்ல விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துல பெர்மிஷனே கொடுத்திருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கிரௌட் இருக்கு அப்படின்னா அவங்கள
சமாளிக்கிற அளவுக்கு காவல்துறை அதிகாரிகளை ஆங்காங்கே நிறுத்தி இருக்கணும் இந்த தமிழக அரசு. அதை வந்து ஸ்டாலின் அரசு செய்ய தவறிருச்சு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு காவல்துறை மேல பழி போடக்கூடிய இதே ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாதா? அத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அவங்க எல்லாரையும் தூக்கிக்கிட்டு ஓடுனது காவல்துறை அதிகாரிகள் தான். இன்னைக்கு வரைக்கும் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. நிறைய பேருக்கு மயங்கி விழுந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்தது வந்து காவல்துறை அதிகாரிகள் தான். அதுவும் நிறைய இடங்கள்ல ஃபுட்டேஜா இருக்கு. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம போற போக்குல ஸ்டாலின் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல காவல்துறை தான் அந்த 41 பேர் செத்ததுக்கும் முழு காரணம் அப்படிங்கிற ஒரு பழிய ஆதவ் அர்ஜுனா போற போக்குல தூக்கி போட்டுட்டு போறாருங்க. இதே மாதிரி தான் ஆந்திராவில் அல்லு அர்ஜுனுடைய நடிப்புல வெளியான புஷ்பா 2 திரைப்படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்கு ரசிகர்களோடு ரசிகர்களாக வந்த அல்லு அர்ஜுனால ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இறந்து போயிட்டாங்க. அதனால அல்லு அர்ஜுன் மேல எஃப்ஐஆர் போட்டு அவர் ஒரு நாள் முழுக்க சிறையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. இப்போ வரைக்கும் அல்லு அர்ஜுனுக்கு எதிராக அந்த வழக்கு அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருக்கு. ஆனா இந்த ஆளுகிற திமுக தரப்பு தாவேகா மேல ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பல பேர் திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. விஜய் அவர்களுடைய பேரை எஃப்ஐஆர்லயே இந்த திமுக அரசு சேர்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்தது. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனான்னு தாவேகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஓடிட்டாங்க. கரூர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ களத்துல வந்து நின்னது நாம் தமிழர் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தானே தவிர விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த பக்கம் சீண்டி கூட பார்க்கல. ஒரு தாவேகா தொண்டன் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தப்ப நேரடியாக மக்கள்கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சு வருத்தப்படாதீங்க, நாங்க இருக்கோம், விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லவே இல்லை. விஜய் அவர்களுக்கு எதிராக கண்டனங்கள் தொடர்ந்து வலுத்தப்ப விஜய் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. ஸ்டாலின் சார், நான் ஒன்று ஆபீஸ்ல இருப்பேன், இல்லாட்டி வீட்டில் இருப்பேன், நீங்க என்ன வந்து என்ன வேணா பண்ணுங்க சார், எங்களுடைய தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு. அப்படி என்னப்பா இந்த தாவேகா தொண்டர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸை இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள்ல பரப்பிக்கிட்டு இருந்தது இந்த தாவேகா கும்பல். அதாவது செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் கூட்டத்துக்குள்ள புகுந்துட்டாங்க, விச ஊசி போட்டு மக்களை கொன்னுட்டாங்க. செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ் அவர்களும் சம்பவம் நடந்தப்ப எப்படி சொல்லி வச்ச மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்னாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரண்டை கட் பண்ணது திமுக தான், இவ்வளவு கூட்டம் சேர்ந்ததுக்கு முக்கிய காரணம் திமுக தான், திமுக தான் விச ஊசி போட்டு மக்களை கொன்னுடுச்சு, திமுக அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு இந்த தாவேகாவுடைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி திமுகல போட்டாங்க. சரி, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவன் விவரம் தெரியாம பேசுறான் அப்படின்னு நம்ம கடந்து போலாம். ஆனா விஜய் அவர்களும் கரூர் விஷயத்துல எதுக்கு சார் ஏன் மேல பழிய தூக்கி போட்டீங்க அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு படி மேல போய் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்காக தான் கரூர்ல காவல்துறையை வச்சு 41 பேரையும் கொன்னு குவிச்சாரு அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை திமுகவிற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன் வச்சிருக்காரு. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கே அவ்வளவு கோபம் வருது. திமுகல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்க்கறது ஏன் அப்படிங்கிறது நமக்கு சத்தியமா தெரியல. திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டீங்களா? குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் அமைதி காக்குறீங்க? ஒரு சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய கோபம் கூட திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு வரல அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தை விட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல நமக்கு வெறுப்பு அப்படிங்கிறது அதிகமா வருது. நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு போற போக்குல ஒரு பொய்ய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டு போறாரு, அவதூறு அள்ளி வீசிட்டு போறாரு. ஏன்னா கரூர்ல நடந்த அனைத்துமே ஃபுட்டேஜா ரெக்கார்ட் ஆயிருக்கு. யாருமே வந்து யாரையும் விச ஊசி போட்டெல்லாம் கொல்லல. திமுக வந்து ஆட்களை உள்ள அனுப்பி ஒரு கூட்ட நெரிசலை வந்து ஏற்படுத்தல. ஒரு கூட்ட நெரிசலை செயற்கையாலாம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா கூட்ட நெரிசலை ஏற்படுத்தணும் அப்படின்னு போறவங்க கூட அதே கூட்டத்தில் சிக்கி உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதை எவனும் செய்ய மாட்டான். திமுகவிற்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாத பொழுது இப்படி போற போக்குல ஒரு அவதூற ஆதவ் அர்ஜுனா அள்ளி வீசிட்டு போறாரு. இதுக்கு திமுக எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாம மூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது
ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக திமுக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது எழுந்திருக்கு. ஏன்னா உங்களை நீங்களே டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா மூணாவது நபர் வந்து மூத்திர சந்தில நின்று திமுகவுக்கு முட்டா கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆடு புழுக்க போட்ட மாதிரி ஸ்டாலின் அவர்கள் தான் காவல்துறையை ஏவி உதயநிதிக்காக கரூர்ல 41 பேரை கொன்னு குமிச்சிட்டாரு அப்படிங்கிற ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.